விட கொடுக்கணுமா? விட கொடுக்கணுமா? நீ நினைச்சபடியே கொடுக்கணுமா? வேறபடி கொடுத்தா ஏத்துக்க மாட்டியா? வேண்டாமா? நீ கம்முன்னு இரு. நான் பொண்ணாகிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படியே பண்ணிடலாமா? சரியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லாம் கொஞ்சம் ஏழனை பண்றாங்க, எள்ளி நகை ஆடுறாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சு நிக்க வேண்டாம். என்றவங்க வந்து என் பட்டியல் நின்னாச்சு தலைமுடி விடுவனா விடமாட்டினாயா அமைச்சு போடலாம். தகுதி பண்ணுங்க. போதுமா? போகிறேன். இது இங்க வா. நான் வேச்ச கேட்டுக்கிட்டா போறேன். எங்கேயும் போய் நடக்கல. எந்த சாமியும் கும்பிட்டு நடக்கல. இங்க மட்டும் போனா மட்டும் கருப்பராய் நடத்தி போடுவானா? அப்படி சொல்றா இப்படி சொல்றாட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு வந்து நின்னைய இப்ப நீ நம்புறையா? போடு. ஓ, நம்பாம தானே வர்றாங்க. நம்பி நிக்கிற வரைக்கும் என்னை நம்பி நிக்கிற வரைக்கும் பேக்குங்க பாவுக்கா போடலங்க அத்தனையுமே காயா காய்ச்சலு கொஞ்சம் என்னை விட்டு பிடிச்ச அனுபவிச்சு வந்து நிக்கிறேன். இல்லையா? புரிஞ்சுதா புரியலையா? வெள்ளாம முடங்கி போய் என் பட்டிக்கு வந்தேன். பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெள்ளாம வச்சல காமிச்சேன். அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் சில இதுல நின்றுட்ட. புரிஞ்சுதா? அதைத்தான் சொல்றேன்ல. பொய்னா பொய்ன்னு சொல்லு. இப்போ அதே மாதிரி பழையபடி ஆயிருந்தப்பா. இதுக்கு ஒரு நல்ல திட்டு கொடுன்னு கேட்டுட்டு எல்லாம் கண்ணக்கோள வீசுறான் உஷாரான் இல்ல. போ 3 நாளுக்குள்ள இருக்க வயிறு வாங்கி நிக்கிற வயிறு தலைஞ்சு நிக்குமாயா? அத்தனை நோவு நொடி படுத்தி வீசுறனாயா? வெள்ளாம என் பட்டியல வந்து கையேத்துறதுக்கு அப்புறம் அத்தனை காயும் தொகுச்சு பார்த்தியா? அதே மாதிரி போதுமா? போ. ஐயா என்னப்பா வேணும்? கொஞ்சம் போறவ சேர்த்திடலாம். அந்த புத்தகம் முதல்ல கொடுத்துட்டு சில காரணம் இருக்கு. அங்க சிலதெல்லாம் கொஞ்சம் களை எடுக்க வேண்டியது. களை எடுத்தாக்கா இது நினைக்கி இல்லைன்னு இது மறுபடியும் இதை சிக்கலாவே தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா நில்லு. திருவிழா முடியறதுக்குள்ள ஒரு ஆட்டம் பெருசு போட்டுறேன். திருவிழா முடிஞ்சல தரகிட்டு முடியாது. போதுமா? வந்ததுக்கு அப்புறம் இங்க நிறுத்து. அடியா ஈரோடு தாயே அடியா சங்ககிரி. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிறேன் பாத்தியா? அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி அமையும் இருக்கிற வழி தெரியாம நீ பட்டி அத்தனை தத்தரிச்சு எல்லாம் முடங்கி இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து நீ என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு நிக்குது. உண்டா இல்லையா? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. என்ற தங்கத்துக்கு மங்களிக்காரனுக்குமே வருமானம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வருமானத்துக்கு உத்தரவு போட்டுடலாம். இப்போ இவன் படிக்கிச்சு முடிகிற நேரம் இல்லையா? தனித்தொழில் செய்யலாம் அப்படின்னு இவன் விருப்பப்படுற. ஒண்ணு தெரியாதான் நிக்கிறான் பாரு. வண்டி ஒண்ணு வாங்கணும். நானும் அப்பாவும் அதை ஓட்டணும். கடனை கட்டணும். நல்லதுதான் நினைக்கிறேன். அதோட தப்பு இல்லையா? வாங்காடியா அள்ளிப்படியா வந்து போடலாம். புரிஞ்சுதா? உனக்கு தங்க வளத்துல வந்து கொடுத்து கடன் அத்தனையும் நீக்கி அடுத்தாண்டு திருநாள் 3 வண்டி உன் ரூட்ல நிக்கும்பா. போதுமா? 3 வண்டி நிக்குமாயா? முடிச்சு கொடுத்துற. நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இது வரைக்கும் போது. இனிமேல் எல்லாமே இந்த கருப்பை ஏத்துக்கிறனாய வந்து நிக்க. போதுமா? இத வச்சுக்கோ. கடன் காமிக்கிறேன். காரியம் சேதாரமாய் நிக்குது. சேதாரம்னா தவணையாயிட்டு நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து விட குடும்பம் கேட்டு நிற்கிறாயா? தாயி இது நேர காந்தாவுடைய மத்ததெல்லாம் ஒண்ணும் இல்லை. பயப்பட வேண்டாம். இது நான் காமிக்கின்ற உத்தரவு. புரிஞ்சுதா? அரமனை அமைது அலங்காரம் பண்றனாயா? கோடி கலசமா இந்த பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாரு. போதுமா தாயி? ஒரு அமைப்பு வருது. அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறியா? கொஞ்சம் அவசரப்படாத. ஆனா செய்யலாம். என்ன அதெல்லாம் மத்ததை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் இதை விட அரமனை அமைது. இதை விட அரமனை அமைதாய அமைச்சு கொடுத்துறேன். கல்யாண காரியம் திருவிழா முடியறதுக்கு நல்ல செய்தி வருது. திருவிழா முடிஞ்சு நான் சொன்ன கெடுவுக்குள்ளார முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி தொழில் முறையில் ஏமாந்த போல பொழைச்சிச்சா? கருத்ததெல்லாம் நீங்க சொல்றது புரிஞ்சுதா? முதலேட்லயே உனக்கு சொன்னேன். ஏமாந்த போல பொழைச்சிட்ட. கால சுத்திரமா ஒத்தி வேடிக்கை பார்க்குது. இன்னைக்கு அத்தனை கட்டை உடைக்கிறாய். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு போல வந்து நின்று ஆயுள் படிக்காத தொழில பெருக்கி போடலாமாயா? செல்வாக்கி பெருக்கி போடலாம். இன்னையிலிருந்து உங்களை பற்றி சந்தோஷம் பெருமை கொண்டு நிறுத்தினாயா? இதை 4ஆம் சாப்டர் சுத்தி வீசி தொழில் செய்யற இடத்துல
தாயே அந்த கருப்பம் கோட்டைக்குள்ளார இன்னைக்கு மொண்டிக்கட்டுல ஓட்டு நிக்கிறாயா இல்லையா தாயி? காரியம் அத்தனையுமே விண்ணப்பட்டு போச்சு, தொழில் முறையும் விண்ணப்பட்டு போச்சு, வருமான ரீதியாவும் விண்ணப்பட்டு போச்சு, இல்லத்திலேயே நம்ம விண்ணப்பட்டு போச்சு. கைவிட்டு போனதுக்கு விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? தாயி பயப்பட வேண்டாம், என்னை நம்பி வந்துட்டு அத்தனை அங்கலாப்புக்கு விட கொடுத்துறேன். போதுமா? ஒன்றும் மனசுடாத, என்னை நம்பி வந்துட்டீங்களா கடை போடலாமாயா? பத்திரம் வச்சுக்க என்னை கையேற்றி வந்துங்கிறது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ ஒரு காரியம் ஒண்ணு பாக்கி நிக்குது, அது ஒண்ணுமே விட தெரியாம முடிச்சிட்டு நிக்குது. இல்லையா? அதே மாதிரி முடிச்சு போல கம்முனு, அதுல எந்த தப்பும் வராது. ஆனா நீ முந்திராத, நீ முந்திராத, நீயும் உன்ற பெத்த கண்ணு அமைதியா நில்லு. அங்கேயே சேதி வந்து நல்லபடியா முடிச்சு போடலாம். மரபொல்லாம் பேசுற இல்லைன்னா இது உலகமே போயிடும். புரியுதா? பயத்துக்கு நிக்க வேண்டாம், நீ பாட்டுக்கு நிம்மதியா நிச்சோ இல்ல அடியானே நிச்சோ மத்தது நம்ம தாங்க முடியல. இல்லத்துல தாயி, இல்லத்துல ஒரு சாமியாட்ட குறிக்கொண்டு கேட்க வந்து நிக்கிறான். சாமியாட்ட சாமியாட்ட சாமியாட்டா சாமியாட்டா வேல் ஏறோன்னு கோழி திங்கோன்னு அப்படின்னு கேட்கிறான். தாயி இல்லத்துக்குள்ள எல்லாமே மொட்டிக்கட்டில் நிக்கிறாயா? இல்லையா தாயி? எடுத்த காரி கை போட மாட்டேங்குது தாயி. இல்லத்துக்குள்ள எல்லாரும் ஒன்று கொண்டு ஈட்டி கிட்டி ஓட்டி போட்டி வந்து ஆகாத பழக்கத்தில் அலங்கோலமா போய் இன்னைக்கு சேதாரமாய் நிக்கிறதுக்கு விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? இந்த அம்மாவாசைக்குள்ளாரி ஒரு மாற்றத்தை கொடுத்தலாம், ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? என்னை நம்பி வந்து நில்லு. 3.25 நாளைகள் அந்த அதிசயத்தை காமிக்கிறனாயா படிப்படியா மீட்டு கொடுத்துற. விண்ணப்பட்டு நிக்கிது பாரு, அதையும் மீட்டு போடலாம். அடியா வேட்பூசை நடத்தலாமா? உடச்சு பேசிடுறேன். ஏன்னா இது தேவாதிகளுடைய பிரச்சனை, மறைக்க கூடாது. புரிஞ்சுதா? உன்ற பெத்த தகப்ப அன்னமார் கோயில்ல வேல் பூசை நடத்திட்டு இருக்கிறேன். இல்லையா? வேல்ல ஏறி மேல சாவல திங்கிறது அந்த பூசை நடக்குது. என்னால முடியல, வயசாகி போச்சு, நீ ஏத்துக்கோ அப்படின்னு அடியான கேட்கிற. அடியான நீயே என்ன சொல்லிட்ட? எங்க அப்ப பாத்துக்கிறதுன்னு சொன்னா ஏத்துக்கிறோம், இல்லைன்னா எங்களுக்கு இந்த வேலை ஆகாது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து இப்ப சரணாகதி அடைஞ்சிட்டேன். நான் நடத்துன்னு சொல்றேன். அதுல எந்த குறையும் வராது. சந்தோஷ பிரிமை எடுத்து விளையாடுங்க. ஆனா நல்லபடியா நேர்மையா சுத்த பக்கமா தேவாதி பணிவிட செய்யி. வேல்ல நான் வந்தேன் என்ன ஓ அத்தமாக மாத்து அந்த இடத்துலயே அருள் வர வச்சு விளையாண்டு பேச வைக்கிறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த 3 நாள் இதை கையில வச்சுட்டு 3ஆம் நாள் மென்னு தின்னு முடிக்கிறோம். சுத்தபத்தமா இருக்கணும். என்ன தேவாதின்ற பட்டிக்குள்ள வந்து விளையாடுமாயா? நல்லபடியா பொழைச்சுக்கோ. போ. என்ன பொண்ணா சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறீங்க. இல்லையா தாயி? ஓரியாட்டா தூரியாட்டா சிக்கலு இப்படி மன குழப்பத்தை வந்து நிக்குது. நீ நினைக்கிறபடி முடிச்சு கொடுக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிற. முடிச்சிடலாமா? போதுமா? நீ நினைக்கிறபடியே வந்துடலாம். என்ன ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருக்கும் கோட்டையில நிம்மதி இல்லாம இன்னைக்கு அழுத கண்ணு தொழுத கையுமா நிக்கிறியா? இந்த அழுத கண்ணுக்கு தொழுத கைக்கு விட கொடுத்து இதே பட்டியல பேர் வாங்கி கொடுத்தா அவனுக்கு கலங்க வேண்டாம். மெத்திலாமலே உன்னை மெத்திட்டு நிக்கிறாங்க, நாம மெட்டலாம் கம்மல. அதுக்கு முன்னாடி ஒரு பாடம் கப்பிச்சலாம். இதான் கோபரமோ தனிமரமா வந்து நிக்கிறிய. தோப்பா இருந்த வண்டி இன்னைக்கு தனிமரமா போச்சுன்னு சொல்ற. அல்லவாத வெட்டிட்டு போயிட்டாங்களா? ஆணி வேறு நிக்குது. புரியுதா புரியலையா? நல்லவாத முளைக்க வைக்கணும் இல்லையா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து இந்த சேதாரம் நடக்குமா? 2 பேருமே புரிஞ்சுட்டு இருக்கணுமா இல்லையா? சரி போனது போட்டு சரி புத்தி கப்பிச்சுட்டு பட்டி கொண்டு போட்டலாம். ஒண்ணு தொழில் ரீதியா இன்னைக்கு வருமான ரீதியாகவும் இன்னைக்கு பல சிக்கலை நினைச்சிட்டு நிக்கிறேன். அது போக சில வெளி வட்டாரத்துல சில சோதனை நடக்குது. உடைக்க வேண்டாம், உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதுக்கெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். முதல்ல உள்ளத்துல இருக்கிறத மீட்டு கொடுத்துறேன், அப்புறம் படிப்படியா மீட்டுக்கலாம். கூடவே வர்றேன், படிப்படியா மீட்டுலாம். திருவிழாக்கள் அழகு போதுமா? சொல்றது புரியுது? கருப்பு கோட்டையில காரியம் கை கூட மாட்டேங்குதே.
இல்லையா? அது நல்லபடியா கைகூட்டி கொடுத்து கொட்டு முளை நடக்கணும்னு ஒரு கேட்டுட்டு நிற்குது. இல்லையா அடியா? அது போகும். இது வருமான ரீதியா சில குழப்பத்தை போட்டுட்டு நிற்குது. இல்லையா? இதுக்கு முதல்ல அதை பண்ணிடலாம், இதுக்கு முறை கொடுத்துறனாயா? அது ஒரு குழப்பம் நிற்குது. இல்லையா? மன ரீதியா வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்குது. அதுக்கும் தங்க விக்கிற மாட்டாங்க கழிச்சு போடலாம் முடியுது. ஏன் கவலைப்பட்டு நிக்கிற? அவ அதை சொல்ற இதை சொல்றதெல்லாம் பயந்துட்டு நிக்க வேண்டாம். என்னை நம்பி வந்தாச்சு. தாய் குடும்பம் நான் இருக்கிறனாயா 3 முறைவு முத்தா நடத்தி போடலாம். இது சத்திய வாக்கு. நம்பரா முடிச்சு கொடுத்தாரு. போக்குவரத்து வச்சுட்டா தாயி அமைச்சிடலாமா? அதே தானே? எத்தனையோ பக்கம் போய் கையேந்திர எத்தனையோ பக்கம் போனேன், வெளியே சொல்ல மாட்டேன். அதையே முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு முடிச்சிடலாம். அதுல சில கோணக்கிளி இருக்குது, அதையெல்லாம் மீட்டு போடலாம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீ நினைச்சபடியே தேடி வருது, புடிச்சுக்கோ. மனது பரவல்ல சொல்றது புரிச்சுட்டியா? ஒட்டு வச்சிடலாம்பா. பேசு சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறியான்றதாங்க ஏதாயி தீராத குறையோட வந்து நிக்குது. எனக்கு குறையும் தீக்கி, வம்சாவளியும் பெருக்கி, பட்டியும் பெருக்கி, இந்த பேர் எனக்கு நீக்கப்படப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கு. உண்டாலியா தாயி? நிக்கலாமாயா? ஏதாயி வானத்தையே வில்லா வளைச்சு போடலாம். ஏதாயி என்கிட்ட நியாயத்துக்கு சரியான தீர்ப்பு கொடுப்புனாய பயப்பட வேண்டாம். அது போகும். 2 பேருக்குள்ளே கொஞ்சம் சரியில்லையே, கொஞ்சம் கோபதாபத்தோட நடக்குது. அதெல்லாம் இங்க விங்கணிக்க வேண்டாம். சரி, எல்லாம் பூத்து இன்னைக்கு கொஞ்சம் ஒன்றை இல்லத்தை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் முள்ளும் புதமா தெரியுது. எல்லாம் எடுத்து வீசி பூத்துக்குள்ள நந்தவனமா மீட்டு போடலாம். புரிஞ்சுதான்? இதுல சில சொல் பேச்செல்லாம் நடக்குது, அதெல்லாம் மீட்டு போடலாம். ஆங்கார கருப்பங்கோட்டையில இன்னைக்கு மனசுக்குள்ள கோடி துன்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா? உன்னை எண்ணி 11 நாள்ல இதே பட்டியல சிரிக்க வைக்கலினா இந்த பாலத்துக்கு இருப்ப பொய்ச்சாமி நினைச்சுக்கா. பத்திரம் வச்சுக்கிற மாரியாளுக்கு துணி வாங்கி போத்தி விளக்கு போடுறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? பத்தியாடா ஏடா வந்து அங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி வேப்பலை தின்னுட்டு அண்ணா அவ சரியான இருப்பா, காரியத்தை நடத்திட்டு போயிடுவா, அவளுக்கு எது செய்யாத அப்படி முதல்ல போய் அதை செஞ்சுட்டு போடு.